வோல்டாலிட்டி எப்போ கம்மியாக இருக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஸோ ஈக்விட்டியில் இருக்குன்னா அதை வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்கில் கவர் பண்ண முடியும். டெட்டில் இருக்குன்னா, டெட் ஃபண்டில் இருக்குன்னா அதை நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்கில் பண்ண முடியாது. 65ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்குது. உங்களுக்கு என்னன்னா மார்க்கெட் அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கினா உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 to 4% தான் கரெக்டாக தவிர வந்துட்டு, ஸோ இது எல்லாமே உங்கள் சொந்த அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிங்க. வணக்கம் ஜெகன். ஸோ நம்ம நிறையா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணதை வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறது? ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பீப்புள் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறாங்கன்னு தெரியும். நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பண்ணணும், எப்படி ஆப்ஷனில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்கிறது உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்ஸு மினிமம் 15 லட்சத்துக்கு மேலே போகும்போது தான் இது பண்ண முடியும். அது இல்லாத பட்சத்தில் இது பண்ணுறது கஷ்டம். ஏங்கிற காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் எந்த சமயத்தில் பண்ணுறதுனா, மார்க்கெட் நல்ல பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு பண்ணுறது நல்லது. மார்க்கெட்டில் பீக்கில் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆன்சருங்க. பீக்கில் நீங்களாம் யோசனை பண்ண வேணாம். வோல்டாலிட்டி எப்போ கம்மியாக இருக்கோ அந்த சமயத்தில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறது நல்லது. சரிங்களா? இந்த வோல்டாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க இண்டிகேட்டர் இருக்குது. நான் சொல்ல போகிற இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்கள் விக்ஸ், இந்தியா விக்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு இதாகிட்டே இருக்கும். இது 10லேருந்து 12 கிட்ட இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மார்க்கெட் வந்து மேலே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, லீவ்ஸ்னு சொல்லக்கூடிய, லீவ்ஸ்னால் என்னங்க, லாங் டர்ம் ஆப்ஷன். ஸோ லாங் டர்ம் ஆப்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணலாம். வீக்லிலேயோ மந்த்லிலேயோ பண்ண முடியாது. இயர்லி ஆப்ஷனில் மட்டும்தான் இப்போ நம்ம பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம், மேலே இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது மேலே இருக்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், டிசம்பர் 2026 பண்ணலாம். ஆனால் இப்போ கூட பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ விக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா மேலேயே இருக்குது, 15க்கு மேலே இருக்குது. ஸோ லோ வால்டாலிட்டி வெயிட் வர்ற வரைக்கும் பண்ணுறது நல்லது. லோ வால்டாலிட்டி வந்த உடனே உங்களுக்கு ப்ரீமியம் சீப்பாக இருக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, அப்போ நம்ம அடுத்து போகலாம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு, இப்போது விக்ஸ் லோ விக்ஸில் இருக்குதுன்னு நினச்சிப்போம். ஓகேங்களா? ஸோ லோ விக்ஸில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு உங்களோட இன்வெஸ்டட் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். இன்வெஸ்டட் வேல்யூ நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் இன்வெஸ்டட் வேல்யூ வந்து ஈக்விட்டியில் இருக்கலாம், அப்புறம் வந்து டெட்டில் இருக்கலாம், அப்புறம் கோல்டில் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஈக்விட்டியில் இருக்குன்னா அதை வந்து போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்கில் கவர் பண்ண முடியும். டெட்டில் இருக்குன்னா, டெட் ஃபண்டில் இருக்குன்னா அதை நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங்கில் பண்ண முடியாது. கோல்டில் இருக்குன்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் எதில் பண்ணணும்னா வந்து MCXயில் கோல்டில் பண்ணணும். இந்த ஈக்விட்டின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் எதில் பண்ண போகிறீங்கன்னா வந்து நிஃப்டியில் பண்ண போகிறோம். லீப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங் டர்ம் ஆப்ஷனில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண போகிறது ஈக்விட்டிக்கு மட்டும்தான். ஸோ கோல்டுக்கு தனியாக வந்து MCXயில் நீங்கள் பண்ணிக்கிங்க. டெட்டுக்கு நம்ம பண்ண முடியாது. டெட்டுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா டெட் ஃபண்டு வந்து உங்களுக்கு வந்து கீழே வரப்போகிறது இல்லை. ஸோ ஈக்விட்டிக்கு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஈக்விட்டி வேல்யூ எவ்வளோன்னு தெரியணும். என்ன தெரியணும்? ஈக்விட்டி வேல்யூ எவ்வளோன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ ஈக்விட்டி வேல்யூ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஈக்விட்டி வேல்யூ வந்து ஒரு 30 லட்சம் வச்சுப்போம். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் SIPலையோ இல்லை லம்சம்மாவோ போட்டு 30 லட்சம் வச்சுப்போம். ஓகேங்களா? நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோ வரும்னு தெரியும். ஓகேங்களா? நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ கான்ட்ராக்ட் வேல்யூவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நிஃப்டியோட இப்போ கரண்ட் வேல்யூ, ஓகேங்களா, ப்ளஸ் வந்து நிஃப்டியோட லாட் சைஸ். சரி, மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நிஃப்டியோட வேல்யூ எவ்வளோ இருக்குங்க? இப்போ 26,000 வச்சுக்கிட்டா கூட 65ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், 15 லட்சத்துக்கு கீழே இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் பண்ண முடியாது. இதை வீக்லியில் ஏன் பண்ணக்கூடாது, மந்த்லியில் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம். இது பண்ண முடியாது. ஏன்னா வீக்லியில் பண்ணிங்கன்னா வாரம் ஒரு ஹெட்ஜிங் காஸ்ட் கொடுக்கணும். மந்த்லியில் பண்ணிங்கன்னா மாதம் ஒரு ஹெட்ஜிங் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் வருஷத்துக்கு ஒரு ஹெட்ஜிங் பண்ணுறது எனக்கு சீப்பாகவும் இருக்கும், ஆப்ரேஷனலாகவும் ஈஸி. அதனால தான் நம்ம அதை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முடிவு பண்ணியாச்சு. நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 15 லட்சம். சென்செக்ஸோட கான்ட்ராக்ட் கூட இப்போ 15 லட்சம் தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து,
ஸோ எத்தனை லாட்டு வந்து நீங்கள் பை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ டோட்டல் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ டிவைடட் பை கான்ட்ராக்ட் வேல்யூ. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளோங்க? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 30 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா வந்துட்டு, இப்போ நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளோங்க? 15 லட்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னங்க? 2 லாட்டு வந்து நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஆனால் இது என்ன ஆகும்னா, நிஃப்டி மேலே போகும்போது, நிஃப்டி வந்து கீழே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். சரிங்களா? 2 லாட்டு நம்ம பண்ண போகிறோம். எதில் பண்ண போகிறோம்? நிஃப்டியில் பண்ண போகிறோம். நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன்னா, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நிஃப்டி மேலே போகும்போது அதுவும் மேலே போகும், நிஃப்டி கீழே வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவும் கீழே வரும் அப்படின்னா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கேஸில் மட்டும்தான் இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் வேலை செய்யும். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிசம்பரில் நீங்கள் 2026 மாடலில் போயிட்டு நீங்கள் வந்து அட் தி மணியில் போய் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் வாங்கணும். எத்தனை லாட் பண்ண போகிறீங்க? 2 லாட்டு. ஏன்? உங்களை போர்ட்ஃபோலியோ வந்து 30 லட்ச ரூபா. உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து 15 லட்சம் தான் இருக்குன்னா, 15 லட்சம் கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவு? 15 லட்சம். அப்படி சமயத்தில் நீங்கள் ஒரே ஒரு லாட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கேஸில் வந்து நம்ம 2 லாட்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஹெட்ஜிங் காஸ்ட் எவ்வளோ வரும்னா, கிட்டத்தட்ட வந்து 4% தான் வரும். உங்கள் டோட்டல் நெட் ஒர்த் போர்ட்ஃபோலியோவில் 3 to 4% தான் உங்கள் போர்ட்ஃபோலியோட ஹெட்ஜிங் காஸ்ட் வரும். ஆனால் உங்களுக்கு என்னன்னா, மார்க்கெட் அப்படியே உங்களுக்கு கீழே இறங்குனா உங்களுக்கு என்ன ஆகும்னா 3 to 4% தான் கரெக்டாக தவிர வந்துட்டு மற்றது எல்லாமே வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ புட் ஆப்ஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ இது நீங்கள் எப்போ பண்ணலான்னா, ஐவி எப்போயெல்லாம் வந்து 12 to 14 இருக்கோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ டிவைடட் பை நிஃப்டி கான்ட்ராக்ட் வேல்யூ பண்ணிங்கன்னா ஒரு லாட்டு வரும். 1 லாட்டோ 2 லாட்டோ 3 லாட்டோ 10 லாட்டோ அது என்ன பண்ணுறீங்கன்னா, நிஃப்டியோடைய லாங் டேர்ம் ஆப்ஷனுக்கு போகிறீங்க, டிசம்பர் மாதம் போகிறீங்க, அட் தி மணி போகிறீங்க, புட் ஆப்ஷன் வாங்கிக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு சீப்பாக இருக்கும். போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் நல்லா பண்ணலாம். ஏன்னா ஐவி கம்மியாக இருக்கும்போது போர்ட்ஃபோலியோ என்ன ஆகுனா மார்க்கெட் யூஸ்வலாக மேலே இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட் டைம் டு டு த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங். நாட் ரைட் நவ். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு விக்ஸ் வந்து 12 to 14 வருதோ அப்போ நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் எங்கே போடணும், எத்தனை லாட் பண்ணணும், இயர்லியே பண்ணணுமா, கான்ட்ராக்ட் வேல்யூலாம் என்ன, எத்தனை லாட் பண்ணணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் சொந்த அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன், கொஷின் இருக்குன்னா செபி ரெஜிஸ்டர்ட் கன்சல்டண்ட்டாக கேட்டுக்குங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.